ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் பெரிய வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடயே இஞ்சி பூண்டு விழுதும் அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்த்து கொரன்னு அரைச்சி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுது கூட வெங்காயம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம செய்கிற கிரேவி ரொம்ப திக்காக வரும். அதனால தான். அடுத்து ஒரு 1/2 kg சிக்கனை நல்லா கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் 2 தக்காளியை நல்லா அரைச்சி அதோட பேஸ்ட் எடுத்துக்கிறேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கரில் கரெக்டாக 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 4லேருந்து 5 லவங்கம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அது கூடயே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து கொஞ்சோண்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு அது கூட வெங்காயமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுது சேர்த்துக்கலாம். எப்போதுமே வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். ஸோ உப்பு. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி பியூரி, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ தக்காளியோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த மசாலா எல்லாமே சிக்கனில் கோட்டார அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அப்புறம் சிக்கன் மசாலா ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கோட்டானதுக்கப்புறமா இது ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி இது அப்படியே நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இப்போ தான் லைட்டாக கொதி வந்திருக்கு. நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதித்த உடனே நம்ம நாலு விசிலுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு இது நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கிரேவி நம்ம இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு இந்த மாதிரி எது கூட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அண்ட் இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப திக்காகவும் இருக்காது, ஒரு நார்மல் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ சாப்பாடுக்குமே இது சூப்பராக இருக்கும்.